गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सह मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 28 2010 விரோதிநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து மீன மாதம் சுக்லபக்ஷம் சதுர்தசி திதி பூர்வ பல்குனி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அமிர்த யோகம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல புண்ணியமான தினம். இன்றைய தினம் 3வது ஸ்கந்தத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதர வியாக்கியானத்தில் கொடுத்த சம்மரியை முதல்ல சொல்கிறேன். திருத்தீயே து த்ரயஸ்த்ரிம்ஷத் அத்தியாயைः சர்க்கவர்ணனம் ஈசேக்ஷயா குணக்ஷோபம் சர்கோ பிரம்மாண்டசம்பவः. तत्र तु प्रथमेऽध्याये बन्धून् हित्वा गतायुषः निर्गतस्योद्धवेनादौ संवादः शत्रुरुच्यते. भगवद्ब्रह्मसम्प्रोक्तं संक्षिप्तं वर्णितं पुरा प्राहभागवतं शेष प्रोक्तं विस्तरतः पुनः. இந்த
மூன்றாவது ஸ்கந்தத்தில் 33 அத்தியாயங்கள் மொத்தம். ஸ்ரீமத் பாகவத சம்பிரதாயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தை கதையை சொல்கிற சம்பிரதாயம் எப்படி சொன்னால் 2 விதமாக சொல்வாள். முதல்ல பகவான் பிரம்மாவுக்கு சதுஸ்லோகி பாகவதத்தை உபதேசம் பண்ணாள். அதை விஸ்தாரமாக நாரதருக்கு உபதேசம் பண்ணாள். 10 லட்சணங்களோடு கூடிய பாகவதத்தை நாரதருக்கு சொன்னாள். அப்படி நாரதர் பிறகு அவருடைய சிஷ்யாள் வியாசாச்சாரியாளுக்கு சொல்லி வந்ததெல்லாம் அது ஒரு சம்பிரதாயம். இவா சொன்னத்தை ஆதிசேஷன் சனகாதிகளுக்கு சொல்லி, சனகாதிகள் சாங்கியாயனர் சொன்னத்தை திருப்பி இங்கே இந்த 3வது ஸ்கந்தத்தில் அதை சொல்கிறாள். அதை சொல்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ சுகாச்சாரியால் முதல் 4 அத்தியாயங்களில் விதுரர் மைத்ரேயர் இவாளுடைய சமாகமம், சம்வாதம், சர்க்கம், விசர்க்கம் இதெல்லாம் எடுத்து சொன்னாள். அதுக்கு அடுத்த 8 அத்தியாயத்தில் விசர்க்கத்தை ரொம்ப விஸ்தாரமாக சொன்னாள். அதற்கு அடுத்த 8 அத்தியாயத்தில் வராகாவதாரம், அடுத்த 4 அத்தியாயத்தில் கபிலாவதாரம், அதற்கப்புறம் 9 அத்தியாயங்கள் கபிலருடைய சரித்திரம். ஆக 33 அத்தியாயமாக இந்த 3வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணாள். அதனால் மறுபடியும் சர்க்கம் விசர்க்கம் இதெல்லாம் நம்ம கேட்க போகிறோம் இந்த ஸ்கந்தத்தில். இந்த ஸ்கந்தம் பெரிய ஸ்கந்தம், 33 அத்தியாயங்கள் உள்ளது. பல அத்தியாயங்களில் நிறைய ஸ்லோகங்கள் உண்டு, 40, 45, 50 ஸ்லோகங்கள் உண்டு. அதில் இன்றைக்கி முதல் அத்தியாயம், 3வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயம். ஸ்ரீ சுக உவாச்ச ஏவமே தத் புரா பிருஷ்டः மைத்ரேயோ பகவான் கில க்ஷத்ராவனம் பிரவிஷ்டேன தியக்த்வா ஸ்வகிருஹமிருத்திமத். விதுரர் பாண்டுவனுடைய பிராத்தா. திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் இவாள்லாம் பிராத்தாக்கள். சகோதரனுங்கிறதாக ஒரு வார்த்தை இருக்குது, பிராத்தான்னு ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில். சகோதரம்னா சக உதரம் ஜாயத்தே, ஒரே ஒரு வயத்தில் பிறந்தவாளுக்கு சகோதராள்னு பேர். ஒரே அப்பானா 2 மாதாக்கள் இருந்து 2 கர்ப்பத்தில் தனித்தனியாக பிறந்தாக்க வா பிராத்தாக்கள். ராமலக்ஷ்மண பரத சத்ருகுணாளில் லக்ஷ்மணன் சத்ருகுணன் இவா 2 பேரும் சகோதராள், ஏன்னா ஒரே அம்மாவுக்கு பிறந்தவாள். ஆனால் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன் இவாள் எல்லாரையும் சொல்லணும்னா பிராத்தாக்கள்னு சொல்லணும், லக்ஷ்மணனையும் சத்ருகுனையும் தவிர்த்து. ஏன்னா அவள்லாம் சகோதராள் இல்லை, பிராத்தாக்கள். அப்படிங்க விதுரர் பாண்டு, திருதராஷ்டிரன் இவாளுடைய பிராத்தா, வேறு அம்மாவுக்கு பிறந்தவர். விதுரகானாலே ரொம்ப அறிவாளின்னு அர்த்தம், அறிஞர்னு அர்த்தம். ஆனால் க்ஷத்ரு குலத்தில் பிறந்தவர். ஏன்னா ஒரு ஸ்லேவுக்கு பிறந்தால் க்ஷத்ரு, அதனால் அவருக்கு க்ஷத்ருன்னு பேர். அதனால் இங்கே க்ஷத்ரானா பை விதுரான்னு அர்த்தம். விதுரனால் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய வீடு, அவருடைய வீடுக்கு பேர் ஹஸ்தினாபுரத்தில் ரித்திமத்துன்னு பேர். ஏன்னா ரித்திமத்துனா எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கும். ஏன்னால் ஒரு தடவை கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்திருந்தார். பஞ்சபாண்டவாள்கிட்டேருந்து அவளுடைய தூதராக, மெசஞ்சராக துரியோதனங்கிட்ட போய் நல்ல புத்தி சொல்லணும்னு போனார். அப்போது அந்த ஹஸ்தினாபுரத்தை தங்க வேண்டியிருந்தது. அப்படி ரோட்டில் போயின்னு இருக்கிறதே ஒவ்வொரு வீடாக பார்த்து இது யார் வீடு, இது யார் வீடுன்னு கேட்டு போனார். இப்போ எல்லோரும் இது இன்னாருடைய வீடு, இன்னாருடைய வீடுன்னு சொல்லிட்டே வந்தபோது ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் முன்னாடி நின்று இது யாருடைய வீடுன்னாள். இது உங்கள் கிரகம்னாள். அட எனக்கு கூட இங்கே வீடு இருக்கா ஹஸ்தினாபுரத்துலன்னாள். ஆமாம், இது விதுரர் இருக்கப்பட்ட இடம், இது ரித்திமத்துன்னு பேர். ஆனால் அவர் எப்போதும் இது கிருஷ்ணனுடைய வீடுன்னு தான் சொல்லுவார். அதனால் இது உங்கள் வீடுன்னார். அப்படி விதுரர் தன் வீட்டை கிருஷ்ணனுடைய கிரகமாக பாவித்து கிருஷ்ணனுக்கு இடத்த கொடுத்தாள். அதனாலேயே பகவான் தங்கினதுனாலேயே இது சர்வ ஐஸ்வர்யங்களோடு கூட இருந்தது. அதனால் அதுக்கு ரித்திமத்துன்னு பேர். அந்த ரித்திமத்துங்கிற தன்னுடைய கிரகத்தை விட்டுவிட்டு அவர் ஹஸ்தினாபுரத்தை விட்டுவிட்டு அங்கே துரியோதனாதிகளுக்கு வாழ்க்கை முடிய போகிறது, ரொம்ப அதர்மத்தில் பிரவேசிச்சுருக்காள். அந்த
திருதராஷ்டிரன் கண் பார்வை இல்லாத மாத்திரமில்லை, ஞானமும் இல்லை, அவனுக்கு அறிவும் இல்லை. அதனால் அதர்மத்தில் பிரவேசிக்கிறான்ங்கிறதா நினச்சிட்டு அவன் துரியோதனன் இவர்கிட்ட ரொம்ப கடுமையாக பேசிவிட்டான் விதுரர்கிட்ட. அப்போ விதுரருக்கு மனசு ரொம்ப தாபம் ஏற்பட்டு இனிமேல் இவன்கள்ட்ட இருக்கப்படாதுன்னு தன்னுடைய வில்லெல்லாம் வச்சுவிட்டு அங்கே விட்டு கிளம்பி தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டாள். இப்படி தேசம் முழுக்க பரியட்டனம் பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு அஸ்தினாபுரத்துலேருந்து கிளம்பி இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நதிகளில் ஸ்நானம் பண்ணிட்டு நல்ல சன்மனுஷ்யாள் பாகவதாளை தரிசனம் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருந்தார். அது சொல்கிறாளிங்க, யத்வா அயம் மந்திர கிருத்வஹ பகவான் அகிலேஸ்வரஹ பௌரவேந்திர கிருகம் ஹித்வா பிரவிவேஷாத்மசாத்கிருதம். விதுரர் கிளம்பிவிட்டார் அஸ்தினாபுரத்தை விட்டு. ராஜோவாச்ச குத்திர க்ஷத்துர்பகவதா மைத்ரேயேணாச சங்கமஹ கதா வா சக சம்வாத ஏதத்வர்ணய நஃப் பிரபோ. நீங்கள் விதுரர் அஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்பி க்ஷேத்ராடனம் போய் அப்பொழுதும் மைத்ரேயருக்கும் அவருக்கும் சம்வாதம் ஏற்பட்டதுன்னு சொன்னாலே அது எப்படி ஏற்பட்டது? அவள் ரெண்டு பேரும் எங்கே ஒருத்தரை பார்த்துட்டாள்? இது சொல்லணும்னாள். நக்கியல் பார்த்தோதயஸ்தஸ்ய விதுரஸ்யாமலாத்மனஹ தஸ்மின் வரியசி பிரஷ்னஹ சாதுவாதோபபிரம்மிதஹ. இவா ரெண்டு மகான்கள் பேசின்றாள்னா அது வசத்தியான விஷயமாக தான் இருக்கும். அது தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் பலன் நல்லதாக தான் கிடைக்கும். அதனால் அதை பற்றி சொல்லணும்னாள். கதை சொல்லிட்டு இருக்கப்பட்ட சூத்தர் சவுனகாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்கார். சொன்னார், ச ஏவம் ரிஷிவத்யோயம் பிருஷ்டோ ராஜ்ஞா பரீட்சிதா பிரத்யாகதம் சுபகுவித் பிரீதாத்மா சுஹ்யதாமிதி. இப்படி கேட்டோடனே ராஜா கேட்டோடனே பிரம்மனிஷ்டாள் சுகாச்சாரியாள் ரொம்ப அழகாக கேட்டேப்பா நீ கேள்வி, நான் பதில் சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு சொல்லி கதையை ஆரம்பித்தாள். விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் ஏற்பட்ட சமாகமத்தை சொல்ல போகிறாள்னு சொல்லி கதையை ஆரம்பித்தாள். இது பரியந்தம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே பிரதமோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமः. ஸ்ரீ சுக உவாச்ச, ஏவமேதத்புரா ப்ருஷ்டः மைத்ரேயோ பகவான் கில க்ஷத்ராவனம் பிரவிஷ்டேன त्यक्त्वा स्वगृहं ऋद्धिमत् यद्वा अयं मन्त्रकृद्वः भगवान् अखिलेश्वरः पौरवेन्द्रगृहं हित्वा प्रविवेशात्मसात्कृतं राजोवाच कुत्र क्षत्रुर्भगवता मैत्रेयेणास संगमः कदा वा सह संवाद
கதா வா சக சம்வாத கதா வா சக சம்வாத ஏதத் வர்ணய நஃப் பிரபோ ஏதத் வர்ணய நஃப் பிரபோ ஏதத் வர்ணய நஃப் பிரபோ நஹி அல்பார்த்தோதயஸ்தஸ்ய நஹ்யல்பார்த்தோதயஸ்தஸ்ய நஹ்யல்பார்த்தோதயஸ்தஸ்ய விதுரஸ்யாமலாத்மனः 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 தஸ்மின் வரியசி பிரஷ்னः தஸ்மின் வரியசி பிரஷ்னः தஸ்மின் வரியசி பிரஷ்னः சாதுவாதோபபृंहितः 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 சூத உவாச்ச சூத உவாச்ச சூத உவாச்ச स एवं ऋषिवर्योऽयं स एवं ऋषिवर्योऽयं स एवं ऋषिवर्योऽयं पृष्टो राज्ञा परीक्षिता पृष्टो राज्ञा परीक्षिता पृष्टो राज्ञा परीक्षिता प्रत्याहतं सुबहुवित् प्रत्याहतं सुबहुवित् प्रत्याहतं सुबहुवित् प्रीतात्मा श्रूयतामिति प्रीतात्मा श्रूयतामिति प्रीतात्मा श्रूयतामिति ஸ்ரீ சுக்காச்சாரியால் சொல்ல ஆரம்பித்தாள். சுக்காச்சாரியால் விதுரர் துரியோதனாதிகளை விட்டு அஸ்தினாபுரத்தை விட்டு தீர்த்த யாத்திரை போகிறதுக்குள்ளான காரணத்தை எடுத்து சொல்கிறார் அடுத்த பல ஸ்லோகங்கள்னால. யதா து ராஜா ஸ்வசுதான சாதூன் புஷ்ணன்ன தர்மேண வினஷ்டதிருஷ்டிः भ्रातुर्यविष्ठस्य सुतान् विबन्धून् प्रवेश्य लाक्षा भवने ददाह. எப்பொழுது திருதராஷ்டிரன் பஞ்ச பாண்டவாளை லாக்ஷாபவனமான அரக்கு மாளிகைகளை எரிச்சானோ அப்பொழுது யதா சபாயாம் குருதேவதேவ்யாः கேசாபிமர்ஷம் சுதகர்மகர்ஹ்யம் நவாரயாமாச நிருபஸ்னுஷாயாः ஸ்வாஸ்திரைதரந்த்யாः குச்சகுங்குமானி. எப்பொழுது கௌரவ சபையில் ஹஸ்தினாபுரத்தில் அதர்மமாக மகாபதிவிரத்தியான திரௌபதியினுடைய கேசத்தை பிடிச்சி இழுத்து சபைக்கு கொண்டு வந்த பொழுது வாயை மூடின்னு இருந்தார் இந்த திருதராஷ்டிரன், ஒன்றும் பேசாமல். அப்பொழுது இப்படி ஒன்று ஒன்றா சொல்கிறார். இத்தனையும் பார்த்துட்டு இருந்தார் அந்த விதுரர். இன்னும் சொல்லார், அப்பவும் சிவனேன்னு இருந்தார். தியூதே த்வதர்மேண ஜிதஸ்ய சாதோஹோ द्यूते त्वधर्मेण जितस्य साधोः सत्यावलम्बस्य वनं गतस्य नयाचतोदात् समयेन दायं तमोजुषाणो यदजातशत्रोः. அஜாதசத்ருவான தர்மபுத்திரர் தன் சகோதரால் பிராத்தாக்களோடு கூட பஞ்ச பாண்டவாள் அதர்மமாக விளையாடப்பட்ட தியூத்தத்தில், அதர்மமாக விளையாடப்பட்ட சூதாட்டத்தில் ராஜ்யத்தெல்லாம் இழந்துவிட்டு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுக்காக ராஜாங்கத்தை விட்டு வனத்துக்கு போய் பல காலம் இருந்துவிட்டு திருப்பி தனக்கு நேர்மையாக எத்தனை வரணுமோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டும்னு யாசித்த பொழுது அதையும் கொடுக்காமல் இருந்தாரே அந்த திருதராஷ்டிரன். அதை பார்த்துட்டு இருந்தான். அப்பொழுதும் யதா ஜபார்த்த பிரஹித சபாயாம் ஜகத்குருர்யானி ஜகாத கிருஷ்ணः நதானி பும்சாம் அமிர்தாயனானி ராஜோருமேனே க்ஷதபுண்ணியலேஷः. க்ஷதபுண்ணியலேஷः அங்கே மகாராஜாவுக்கு திருதராஷ்டிரனுக்கு எல்லா புண்ணியமும் போயிடுது. ஏன்னா இத்தனை அதர்மத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதே கொஞ்சூண்டு இருந்தது. அந்த புண்ணிய வசத்தினால பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த சபைக்கு வந்து நல்ல அமிர்தமான வாக்கியத்தை எடுத்து சொன்னாள். அப்பா, நீ கொடுக்க வேண்டிய
அந்த ராஜாங்கம் அவளுக்கு சரியாக எத்தனை பங்கு உண்டோ அதை கொடுத்துடணும்னு நல்ல புத்தி எடுத்து சொல்ல போது ஏறலை மண்டையில். யதோபஹூதோ பவனம் பிரவிஷ்டா மந்த்ராய பிருஷ்ட கில பூர்வஜேன அதாகதன் மந்திரதிருஷாம் வரியான் என் மந்திரினோ வைதுரிகம் வதந்தி. விதுரநீதின்னு சொல்லுவாளே, அப்படியே ஒசத்தியான ரொம்பவும் அறிவு பொருந்திய நீதியை அவர் தானாகவே சொல்ல மாட்டாள். எப்போ யாராவது ரொம்ப கெஞ்சி கேட்டால் நீங்கள் எங்களுக்கு புத்தி சொல்லணும்னு கேட்டால் அப்போ தான் சொல்லுவார் வாய் திறந்து. அப்படி இந்த விதுரர் இத்தனையும் பார்த்துன்னு சும்மா இருந்துவிட்டு நீ புத்தி சொல்லணும்னு கேட்க பொழுது எடுத்து சொன்னாலாம். என்ன சொன்னாள்னாள், அஜாதசத்ரோஹோ பிரதியச்சதாயம் திதிக்ஷதோ துர்விஷகம் தவாகஹ சஹானுஜோ யத்ர விருகோதராஹி ஸ்வசன்ருஷாயத்வம் அலம் பிபேஷி. உன்னுடைய குழந்தைகள்லாம் பயந்துன்னு இருக்காள். ஏனென்னால் பீமன்கிறதான ஒரு பாம்பு, மலைப்பாம்பு, அது ஷீரின்றிருக்கு. அதை கண்டு பயந்துன்னு இருக்காள். எது தர்மமாக அவளுக்கு போய் சேரணுமோ அதை தர்மபுத்திராதிகளுக்கு கொடுத்துடணும். நீ கொடுத்துட்டு அவள் சௌக்கியமாக இருக்கட்டும், நீங்களும் சௌக்கியமாக இருப்பேள். இல்லாட்டா என்ன தெரியுமா ஆகும்? பார்த்தாஸ்து தேவோ பகவான் முகுந்தா கிரீதவான் சக்ஷிதி தேவதேவா ஆஸ்தே ஸ்வபுர்யாம் யது தேவதேவா வினிர்ஜிதாசேஷன் தேவதேவா. எல்லாரையும் ஜெயிச்சவன் கிருஷ்ண பரமாத்மா. அவன் தன்னுடைய நகரத்தில் துவாரகையில் சௌக்கியமாக இருந்துருக்காள். அவர் இருக்கிற கட்சியில் தான் பிராமணாள், தேவாள் எல்லாரும் இருக்காள். அவர் எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சதுனால அவள்லாம் இவருடைய ஆதிக்கத்தில் இருந்துருக்காள். அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மா தயாராக இருக்கார். எப்போ பாண்டவாள் கூப்பிடுறாளோ அவளோட சேரணும்னுட்டு. சயேஷ தோஷ புருஷத்விடாஸ்தே கிருஹான் பிரவிஷ்டோயம் அபத்யமத்யா புஷ்ணாசி கிருஷ்ணாத் விமுகோ கதஸ்ரீ தியஜாஸ்வசைவம் குலகௌசலாய. நீ உன்னுடைய புத்திராளுக்கெல்லாம் லக்ஷ்மி கட்டாட்சம் போயிடுத்து. எப்போ கிருஷ்ணன் மேலே துவேஷம் அடைஞ்சுட்டாளோ வாழலாம். எந்த கிருஷ்ணன் தயாராக பஞ்ச பாண்டவாளோட சேர்றதுக்கு தயாராக இருக்காளோ அந்த கிருஷ்ணனை கண்டா இவாளுக்கு பிடிக்கல. அப்போ பிடிக்காததுனால கிருஷ்ணன் கூட இருக்கப்பட்ட லக்ஷ்மியும் லக்ஷ்மி கட்டாட்சமும் இந்த உன்னுடைய புத்திராளை விட்டு போயிட்டாள். அதனால் இப்போது அமங்கலம் தான் அவளுக்கு ஏற்பட போகிறது என்பதாக எடுத்து சொன்னாள். இத்யூச்சிமான் தத்ர சுயோதனேன பிரவருத்தகோபஸ்புரிதாதரேண அசத்கிருத சத் ஸ்பிருகணீயசீலா ஷதாஸ் சகர்ணானுஜ சௌபலேன. கர்ணன் முதலானவாதோடு கூட இருந்த துரியோதனன் இப்படி விதுரர் புத்திமதி எடுத்து சொன்ன உடனே மகா கோபம் அடைஞ்சு உடம்பெல்லாம் விடவிடக்க, தொடைகளெல்லாம் விடவிடக்க பேசினானாம். கயேனமத்ரோபஜுஹாவஜிஹ்வம் கயேனமத்ரோபஜுஹாவஜிம்ஹம் தாஸ்யாஸ்ருதம் யத்பலினைவ புஷ்புஷ்டः தஸ்மின் பிரதீப பரகிருத்யாஸ்தே நிர்வாஸ்யதாம் ஆசுபுராச்வசானः ஸ்வயம் தனுர்த்வாதி நிதாய மாயாம் பிராது புரோ மர்மசு தாடிதோபி சயித்தமத்யுல்பண கர்ணபாணைः கதம் யதோ யாத் உருமானயானः. அப்பொழுது துரியோதனன் மகா கோபத்தோடு பேசினானான். இவரை யார் புத்திமதி சொல்ல சொன்னது? நம்மாத்து சாப்பாடை சாப்பிட்டுவிட்டு நமக்கே துவேஷிக்கிறாரே, கெடுதலை சொல்கிறாரே இந்த தாசி புத்திரன், இந்த விதுரன். இவன் இந்த க்ஷணமே இந்த ராஜாங்கத்தை விட்டு விலகட்டும், இவனை வெளியில் நீக்குங்கோ, இவன் தேவையில்லை என்று ரொம்பவும் அதர்மமான சொல்ல எடுத்து சொன்னான் அந்த துரியோதனன். இதை கேட்டுவிட்டு மகா தாபத்தை அடைஞ்சு விதுரர் ஸ்வயம் தனுர்த்வாரி நிதாய மாயாம் பிராது புரோ மர்மசு தாடிதோபி சயித்தமத்யுல்பண கர்ணபாணைः கதம் யதோ யான் உருமானயானः. உடனே ஹஸ்தினாபுரத்தை விட்டு போயிடணும், இங்கே இருக்கப்படாது. எப்பொழுது காதில் நாராச்சமாக இவன் சொன்ன சொற்களெல்லாம் காதில் குத்தித்தான். அப்போ தன்னுடைய
வில்லு அம்பு எல்லாத்தையும் எடுத்து அரண்மனை வாசலில் எடுத்து வச்சுவிட்டு அவர் கிளம்பி போயிட்டாராம் அஸ்தினாபுரத்தை விட்டு. ச நிர்கத கௌரவ புண்ணியலப்தா கஜாஹ்வயா தீர்த்த பதப்பதானி அன்வாக்கிரமத் புண்ணிய சிகீர்ஷயோர்வியாம் அதிஷ்டிதோ யானி சஹஸ்ரமூர்த்தி. இப்படி தன்னுடைய மனசை வியதையை கொடுக்கக்கூடிய சொற்களை கேட்டுக்கூட தன் பிராதாவான திருத்தராஷ்டிரனை விட்டுவிட்டு போகணுங்கிறத தீர்மானம் பண்ணி மனசு துளியும் கலங்காமல் தன் வில்லு அடுத்து அரண்மனை வாசலில் வச்சுவிட்டு தீர்த்த பதப்பதானி தீர்த்த யாத்திரை போவதற்காக கஜாஹ்வயாத்து அஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்பினார்னு சொன்னாள். இந்த பகவானை தியானம் பண்ணிட்டு கிளம்பினாலாம். இது வரைந்தும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச யதா து ராஜா ஸ்வசுதான் அசாதூன் யதா து ராஜா ஸ்வசுதான் அசாதூன் யதா து ராஜா ஸ்வசுதான் அசாதூன் புஷ்ணன்ன தர்மேண வினஷ்டதிருஷ்டிः புஷ்ணன்ன தர்மேண வினஷ்டதிருஷ்டிः புஷ்ணன்ன தர்மேண வினஷ்டதிருஷ்டிः भ्रातुर्यविष्ठस्य सुतान् विबन्धून् भ्रातुर्यविष्ठस्य सुतान् विबन्धून् भ्रातुर्यविष्ठस्य सुतान् विबन्धून् प्रवेश्य लाक्षा भवने ददाह प्रवेश्य लाक्षा भवने ददाह प्रवेश्य लाक्षा भवने ददाह यदा सभायां कुरु देवदेव्याः यदा सभायां कुरु देवदेव्याः यदा सभायां कुरु देवदेव्याः केशाभिमर्शं सुतकर्मगर्ह्यं केशाभिमर्शं सुतकर्मगर्ह्यं केशाभिमर्शं सुतकर्मगर्ह्यं न वारयामास नृपस्नुषायाः न वारयामास नृपस्नुषायाः न वारयामास नृपस्नुषायाः स्वास्त्रैर्हरन्त्याः कुचकुङ्कुमानि स्वास्त्रैर्हरन्त्याः कुचकुङ्कुमानि स्वास्त्रैर्हरन्त्याः कुचकुङ्कुमानि द्यूते त्वधर्मेण जितस्य साधोः द्यूते त्वधर्मेण जितस्य साधोः द्यूते त्वधर्मेण जितस्य साधोः सत्यावलम्बस्य वनं गतस्य सत्यावलम्बस्य वनं गतस्य सत्यावलम्बस्य वनं गतस्य न याचतोदात् समयेन दायं न याचतोदात् समयेन दायं न याचतोदात् समयेन दायं तमोजुषाणो यदजातशत्रोः तमोजुषाणो यदजातशत्रोः तमोजुषाणो यदजातशत्रोः यदा च पार्थप्रहितः सभायां यदा च पार्थप्रहितः सभायां यदा च पार्थप्रहितः सभायां जगद्गुरुर्यानि जगादकृष्णः जगद्गुरुर्यानि जगादकृष्णः जगद्गुरुर्यानि जगादकृष्णः न तानि पुंसाम् अमृतायनानि न तानि पुंसाम् अमृतायनानि न तानि पुंसाम् अमृतायनानि राजोरुमेने क्षतपुण्यलेशः राजोरुमेने क्षतपुण्यलेशः राजोरुमेने क्षतपुण्यलेशः यदोपहूतो भवनं प्रविष्टः यदोपहूतो भवनं प्रविष्टः यदोपहूतो भवनं प्रविष्टः मन्त्राय पृष्टः किल पूर्वजेन मन्त्राय पृष्टः किल पूर्वजेन मन्त्राय पृष्टः किल पूर्वजेन अथाह तन्मन्त्रदृशां वरीयान् अथाह तन्मन्त्रदृशां
दृशां वरीयान् अथाह तन्मन्त्रदृशां वरीयान् यन्मन्त्रिणो वैदुरिकं वदन्ति यन्मन्त्रिणो वैदुरिकं वदन्ति यन्मन्त्रिणो वैदुरिकं वदन्ति अजातशत्रोः प्रतियच्छदायम् अजातशत्रोः प्रतियच्छदायम् अजातशत्रोः प्रतियच्छदायम् तितिक्षतो दुर्विषहं तवागः तितिक्षतो दुर्विषहं तवागः तितिक्षतो दुर्विषहं तवागः सहानुजो यत्र वृकोदराहिः सहानुजो यत्र वृकोदराहिः सहानुजो यत्र वृकोदराहिः श्वसन्रुषाय त्वम् अलं बिभेषि श्वसन्रुषाय त्वम् अलं बिभेषि श्वसन्रुषाय त्वमलं बिभेषि पार्थास्तु देवो भगवान् मुकुन्दः पार्थास्तु देवो भगवान् मुकुन्दः पार्थास्तु देवो भगवान् मुकुन्दः गृहीतवान् सक्षितिदेवदेवः गृहीतवान् सक्षितिदेवदेवः गृहीतवान् सक्षितिदेवदेवः आस्ते स्वपुर्यां यदुदेवदेवः आस्ते स्वपुर्यां यदुदेवदेवः आस्ते स्वपुर्यां यदुदेवदेवः विनिर्जिताशेषनृदेवदेवः 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 स एष दोषः पुरुषद्विडास्ते स एष दोषः पुरुषद्विडास्ते स एष दोषः पुरुषद्विडास्ते गृहान् प्रविष्टोऽयम् अपत्यमत्या गृहान् प्रविष्टोऽयमपत्यमत्या गृहान् प्रविष्टोऽयमपत्यमत्या पुष्णासि कृष्णाद् विमुखो गतश्रीः पुष्णासि कृष्णाद् विमुखो गतश्रीः पुष्णासि कृष्णाद् विमुखो गतश्रीः त्यजाश्वशैवं कुलकौशलाय त्यजाश्वशैवं कुलकौशलाय त्यजाश्वशैवं कुलकौशलाय इत्यूचिवांस्तत्र सुयोधनेन इत्यूचिवांस्तत्र सुयोधनेन इति उचिवान् तत्र सुयोधनेन प्रवृद्धकोपस्फुरिताधरेण 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 असत्कृतः सत्स्पृहणीयशीलः असत्कृतः सत्स्पृहणीयशीलः असत्कृतः सत्स्पृहणीयशीलः क्षत्ता सकर्णानुज सौबलेन क्षत्ता सकर्णानुज सौबलेन क्षत्ता सकर्णानुज सौबलेन कयेन मत्रोपजुहावजिह्मम् कयेन मत्रोपजुहावजिह्मम् कयेन मत्रोपजुहावजिह्मम् दास्यास्सुतं यद्बलिनैव पुष्टः दास्यास्सुतं यद्बलिनैव पुष्टः दास्यास्सुतं यद्बलिनैव पुष्टः तस्मिन् प्रतीपः परकृत्य आस्ते तस्मिन् प्रतीपः परकृत्य आस्ते निर्वास्यतामाशु पुराच्छ्वसानः निर्वास्यताम् आशु पुरात् श्वसानः निर्वास्यतामाशु पुराच्छ्वसानः स्वयं धनुर्द्वारि निधाय मायां स्वयं धनुर्द्वारि निधाय मायां स्वयं धनुर्द्वारि निधाय मायां भ्रातुः पुरो मर्मसुताडितोऽपि भ्रातुः पुरः मर्मसुताडितोऽपि भ्रातुः पुरो मर्मसुताडितोऽपि स इत्थम् अत्युल्बणकर्णबाणैः स इत्थमत्युल्बणकर्णबाणैः स इत्थमत्युल्बणकर्णबाणैः गतं यथो यात् उरुमानयानः गतं यथः अयात् उरुमानयानः
गतं यथो याद् उरुमानयानः स निर्गतः कौरवपुण्यलब्धः स निर्गतः कौरवपुण्यलब्धः स निर्गतः कौरवपुण्यलब्धः गजाह्वयात् तीर्थपदः पदानि गजाह्वयात् तीर्थपदः पदानि गजाह्वयात् तीर्थपदः पदानि गजाह्वयात् तीर्थपदः पदानि अन्वाक्रमत् पुण्यचिकीर्षयोर्व्याम् अन्वाक्रमत् पुण्यचिकीर्षयोर्व्याम् अन्वाक्रमत् पुण्यचिकीर्षयोर्व्याम् अधिष्ठितो यानि सहस्रमूर्तिः अधिष्ठितो यानि सहस्रमूर्तिः अधिष्ठितो यानि सहस्रमूर्तिः இவ்வாறாக விதுரர் தீர்த்த யாத்திரை போனாள். புரேஷு புண்ணியோபவனாத்ரி குஞ்சேஷு अपङ्कतो येषु सरित्सरस्सु अनन्तलिङ्गैः समलङ्कृतेषु चचारतीर्थायतनेषु अनन्यः. இப்படி பல இடங்களுக்கு போனாள்னால் புரேஷு புண்ணியோபவனாத்ரி குஞ்சேஷு அபங்க தோயேஷு சரித்சரஸ்ஸு, பல திவ்யமான தீர்த்தங்கள் நதிகள் இதில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பகவானுடைய அடையாளங்கள் பொருந்திய சங்கு சக்கரங்கள் கூட பொருந்திய பல வைஷ்ணவ கோயில்களுக்கு தீர்த்தங்கள் பல வைஷ்ணவ க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் பகவானை ஆராதிச்சாலாம். காம் பர்யடன் மேத்ய விவிக்த விருத்திः சதா ப்ளுதோதயனோ வதூதः அலக்ஷிதः ஸ்வைः அவதூதவேஷः பிரதானி சேரே ஹரிதோஷணானி. பிருந்தாவனம், கோவர்தன மலை, துளியும் கலங்காத ஜலத்தினுடைய நர்மதா தீரம், பம்பா சரசு, அனந்தனான பகவானுடைய மூர்த்தி இருக்கப்பட்ட புஷ்கர க்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், இப்படி பாரத தேசத்தில் இருக்கப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய க்ஷேத்திரங்கள் இவைகள் எல்லாத்துக்கும் அங்கங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு பூமியிலேயே படுத்துண்டு அழுக்கடைஞ்ச தேகத்தை உடையவராய் அவதூதாளுக்கு இருக்கப்பட்ட வேஷத்தை தரிச்சுண்டு, அதாவது மர உரி இது எல்லாம் தரிச்சுண்டு, அதனாலேயே இவரை பார்த்தா சொந்த ஜனங்கள்னால கூட இவர் விதுரர்னு கண்டுபிடிக்க முடியாதான். அப்படி உடம்பு ஆயிடுத்து. அப்படி உடம்பு வச்சுட்டு எல்லா விதமான விரதத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு பகவான் ஹரியை தியானம் பண்ணிட்டு பாரதம் முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு இப்படியாக பிரபாச தீர்த்தத்துக்கு வந்து சேர்ந்தாள். பிரபாச தீர்த்தங்கிறது குஜராத்தில் இருக்குது. அங்கே வந்து சேர்ந்தாள். இன்னும் சொன்னாள், காம் பர்யடன் மேத்ய விவிக்த விருத்திः சதா ப்ளுதோ அதः சயனோ அவதூதः அலக்ஷிதஸ்வைः அவதூதவேஷः व्रतानि चेरे हरितोषणानि इत्थं व्रजन् भारतमेव वर्षं कालेन यावत् गतवान् प्रभासम्. பிரபாச க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தாள். இப்போ நான் சொன்ன அத்தனை க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு வரணும்னு ரொம்ப ஆசை உண்டு எனக்கும். அதான் இந்த தடவை நாங்கள் குருக்ஷேத்திரம், கோவர்தனம், பிருந்தாவனம் முதலான இடங்களுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள்லாம் இந்த தடவை இந்தியாவுக்கு போகிறதே. இப்படி பிரபாத க்ஷேத்திரங்கிறது துவாரகைக்கு போனால் தெரியும். அங்கே சுவாமி கடைசியாக கிருஷ்ண பரமாத்மா இந்த பூலோகத்தை விட்டு போன க்ஷேத்திரம் அங்கே இருக்குது. அதை போய் பார்க்கலாம். கிருஷ்ணன் அப்படி காலை வச்சுட்டு இருப்பார். அங்கே ஒரு வேடன் அம்பால் அடிக்க கிருஷ்ணனுடைய காலில் பட்டு கிருஷ்ணர் திருப்பி வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தாருங்கிறப்பட்ட இடம் அங்கே பிரபாத க்ஷேத்திரத்தில் தான். அங்கே யாதவாள்னா ஒருத்தரை அடிச்சுட்டு எதுகுலமே நாசமாகிடுது. அந்த பிரபாச க்ஷேத்திரத்துக்கு போய் சேர்ந்தாள். என்ன சொன்னாள், இத்தம் விரஜன் பாரதமேவ வருஷம் காலேன யாவத் கதவான் பிரபாசம் தாவச்சசாச क्षितिमेकचक्राम् एकादपत्राम् अजितेन पार्थः तत्राथ शुश्राव सुहृद्विनष्टिं वनं यथा वेणुजवन्निसंश्रयम् संस्पर्धया दग्धम् अथानुशोचन् सरस्वतीं प्रत्यगियाय तूष्णीं तस्यां तृतस्योशनसो मनोश्च पृथोरथाग्नेः असितस्य वायोः तीर्थं सुदासस्य गवां गुहस्य
யச்ராத்ததேவஸ்ய ச ஆசிஷேவே. இவ்வாறாக இவர் பிரபாதர் க்ஷேத்திரத்துக்கு வரும் சமயம் பல வருஷங்கள் இப்படி பர்யடனம் பண்ணிட்டு பாரத தேசம் முழுக்க போயிட்டு வந்துட்டுருக்கிறத, அதுக்குள்ளேயும் பாரத போர் முடிஞ்சு அங்கே இப்போது என்ன ஏக சக்கராதிபதியாகி தர்மபுத்திரர் கிருஷ்ணனுடைய சகாயத்தினால பூமியே ஏக சக்கராதிபதியாக ஆண்டுன்னு வராளுங்கிறது இவருக்கு தெரியாது. பாரத போர் முடிஞ்சு துரியோதனாதிகள்லாம் சம்ஹாரம் பண்ணப்பட்டு அவள்லாம் எங்கே போகணுமோ போய் சேர்ந்துட்டாள். திருத்தராஷ்டிரன் எல்லாரும் போயாச்சு. இப்போது தர்மபுத்திரர் பாரத தேசத்தை ஆண்டுன்னு வராருங்கிறது அவருக்கே தெரியாது. அப்போது அப்படி ஏக சக்கராதிபதியாக தர்மபுத்திரர் ஆண்டுன்னு வர சமயத்தில் இவர் பிரபாத க்ஷேத்திரமான குஜராத்துக்கு பக்கத்தில் சேர்ந்தாள்னு சொன்னாள். தாவச்சசாச க்ஷிதிமேகச்சக்ராம் ஏகாதபத்ராம் அஜிதேன பார்த்தா தத்ராத சுஷ்ராவ சுகிருத் வினஷ்டிம் வனம் யதா வேணுஜவன்னி சம்ஸ்ரயம் சம்ஸ்பர்தயா தக்தமதானுஷோச்சன் சரஸ்வதீம் பிரத்யகியாய தூஷ்ணீம். பிரபாச க்ஷேத்திரத்தை அடைஞ்சோடனே அப்போ தான் காதில் விழுந்தது என்னென்னா, பொறாமைங்கிற தீயினால் பொசுக்கப்பட்டு அவருடைய ஞாத்திகளான துரியோதனாதிகள் திருதராஷ்டிரனுடைய குமாரால் நாசமடைஞ்சு போயிட்டாளுங்கிறதா தெரிஞ்சு இப்பொழுது தர்மபுத்திராதிகள் பாண்டவாள் தான் இப்பொழுது அரசாங்கத்தை ஆள்றாள்ங்கிறதா தெரிஞ்சுட்டு இப்படி வம்சம் இப்படி ஆயிடுதேங்கிறதாக நினச்சிண்டு அதுக்கு விநாசத்தை கேட்டு பశ్చాத்தாபத்தை அடைஞ்சு மௌனமாக சரஸ்வதி நதியை நோக்கி மேற்க பார்க்க போனாலாம். அங்கே திருத்த தீர்த்தம், உஷனசுங்கிற தீர்த்தம், மனு தீர்த்தம், பிருத்து தீர்த்தம், அக்னி தீர்த்தம், அசித தீர்த்தம், வாயு தீர்த்தம், கோதீர்த்தம், குஹதீர்த்தம், ஸ்ராத்ததேவ தீர்த்தம், இப்படி பல தீர்த்தங்களை சேவிச்சு. தீர்த்தங்களை சேவிக்கிறதுனா என்ன, அங்கெல்லாம் எல்லாருக்கும் ஸ்ராத்தத்தை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த சரஸ்வதி நதிக்கரையில் பல விஷ்ணு கோவில்கள் இருக்காம். அது எப்படி இருக்குன்னால், இந்த கோவிலுடைய கோபுரத்தில் பிரத்யங்க முக்கியாங்கித மந்திராணி, பகவானுடைய அங்கங்களில் இப்படி பல ஆயுதங்கள் வச்சுருப்பரே, அதில் ரொம்ப முக்கியமானது ஆயுதம் சக்கராயுதம். இந்த சக்கரத்தை அந்த உச்சியில் ஒவ்வொரு கோயிலினுடைய கும்பத்து மேலேயும் வச்சுருப்பாளாம். இப்போ கூட பார்த்தா தெரியும், குஜராத்லலாம் பார்த்தா அங்கே கோயில்கள் மேலே கும்பம் அதுக்கு பதிலாக சக்கரம் இருக்கும், ஒரு கொடி பறக்கும். அப்படி இருக்கப்பட்ட ஒவ்வொரு கோயிலையும் பார்த்து அப்படி பார்க்குறதையெல்லாம் கிருஷ்ணனுடைய ஞாபகம் வருமாம். எத் தர்ஷனாத் கிருஷ்ணம் அனுஸ்மரந்தி. இப்படி ஒவ்வொரு தேசமாக பண்ணிட்டு திருப்பி அவர் எங்கே சேர்ந்தாள்னாள். ததஸ்து அதிவிரஜ்ய சுராஷ்டிரம் ருத்தம் சௌவீரமத்யான் குரு ஜாங்கலான்ஷ. சௌவீர தேசம், மத்ஸ்ய தேசம், குரு தேசம், ஜாங்கலம், குருஜாங்கலம் எல்லாத்தையும் கடந்து காலேன தாவத் யமுனாம் உபேத்திய தத்ரோத்தவம் பாகவதம் ததர்ஷ. இப்படி யமுனைக்கு திரும்பி சேர்ந்தாலாம். யமுனா தீரத்துக்கு சேர்கிற சமயம், இவர் சேர்கிற சமயத்தில் அங்கே மகாபாகவதரான உத்தவரும் சேர்ந்திருக்காள். அங்கே மகாபாகவதரான உத்தவ சுவாமியே தரிசனம் பண்ணாள்னு சொன்னாள். அப்போ உத்தவருக்கும் விதுரருக்கும் சமாகமம் ஆச்சுங்கிறத எடுத்து சொன்னாள். இது வரையும் மறுபடியும் அத்தியனம் பண்ணுவோம். புரேஷு புண்ணியோபவனாத்ரி குஞ்சேஷு, புரேஷு புண்ணியோபவனாத்ரி குஞ்சேஷு, புரேஷு புண்ணியோபவனாத்ரி குஞ்சேஷு அபங்கதோயேஷு சரித்சரஸ்ஸு, அபங்கதோயேஷு சரித்சரஸ்ஸு, அபங்கதோயேஷு சரித்சரஸ்ஸு அனந்தலிங்கைः சமலங்கிருதேஷு, அனந்தலிங்கைः சமலங்கிருதேஷு, அனந்தலிங்கைः சமலங்கிருதேஷு சசாரதீர்த்தாயதனேஷ்வனன்யः, சசாரதீர்த்தாயதனேஷ்வனன்யः, சசாரதீர்த்தாயதனேஷு அனன்யः गां पर्यटन् मेध्यविविक्तवृत्तिः, गां पर्यटन् मेध्यविविक्तवृत्तिः, गां पर्यटन् मेध्यविविक्तवृत्तिः, गां पर्यटन् मेध्यविविक्तवृत्तिः
सदाप्लुतो अधः शयनो वधूतः सदाप्लुतोऽधः शयनो वधूतः सदाप्लुतोऽधः शयनो वधूतः अलक्षितस्वैः अवधूतवेषः अलक्षितस्वैः अवधूतवेषः अलक्षितस्वैः अवधूतवेषः व्रतानि चेरे हरितोषणानि व्रतानि चेरे हरितोषणानि व्रतानि चेरे हरितोषणानि इत्थं व्रजन् भारतमेव वर्षम् इत्थं व्रजन् भारतमेव वर्षम् इत्थं व्रजन् भारतमेव वर्षम् कालेन यावत् गतवान् प्रभासम् कालेन यावत् गतवान् प्रभासम् कालेन यावत् गतवान् प्रभासम् तावच्छशास क्षितिमेकचक्राम् तावच्छशास क्षितिमेकचक्राम् तावच्छशास क्षितिमेकचक्राम् एकातपत्रामजितेन पार्थः एकातपत्राम् अजितेन पार्थः एकातपत्रामजितेन पार्थः तत्राथ शुश्राव सुहृद्विनष्टिम् तत्राथ शुश्राव सुहृद्विनष्टिम् तत्राथ शुश्राव सुहृद्विनष्टिम् वनं यथा वेणुजवह्निसंश्रयम् वनं यथा वेणुजवह्निसंश्रयम् वनं यथा वेणुजवह्निसंश्रयम् संस्पर्धया दग्धमथानुशोचन् संस्पर्धया दग्धम् अथानुशोचन् सरस्वतीं प्रत्यगियाय तूष्णीं सरस्वतीं प्रत्यगियाय तूष्णीं सरस्वतीं प्रत्यगियाय तूष्णीं तस्यां तृतस्योशनसो मनोश्च तस्यां तृतस्योशनसो मनोश्च तस्यां तृतस्योशनसो मनोश्च पृथोरथाग्नेः असितस्य वायोः पृथोरथाग्नेः असितस्य वायोः पृथोरथाग्नेः असितस्य वायोः तीर्थं सुदासस्य गवां गुहस्य तीर्थं सुदासस्य गवां गुहस्य तीर्थं सुदासस्य गवां गुहस्य तीर्थं सुदासस्य गवां गुहस्य यच्छ्राद्धदेवस्य स आशिषेवे यच्छ्राद्धदेवस्य स आशिषेवे यच्छ्राद्धदेवस्य स आशिषेवे अन्यानि चेह द्विजदेवदेवैः अन्यानि चेह द्विजदेवदेवैः अन्यानि चेह द्विजदेवदेवैः कृतानि नानायतनानि विष्णोः कृतानि नानायतनानि विष्णोः कृतानि नानायतनानि विष्णोः प्रत्यङ्गमुख्याङ्कितमन्दिराणि 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 यद्दर्शनात् कृष्णमनुस्मरन्ति यद्दर्शनात् कृष्णमनुस्मरन्ति यद्दर्शनात् कृष्णमनुस्मरन्ति ततस्तु अतिव्रज्य सुराष्ट्रं वृद्धं ततस्तु अतिव्रज्य सुराष्ट्रं वृद्धं ततस्त्वतिव्रज्य सुराष्ट्रं वृद्धं सौवीरमत्स्यान् कुरुजाङ्गलांश्च सौवीरमत्स्यान् कुरुजाङ्गलांश्च सौवीरमत्स्यान् कुरुजाङ्गलांश्च कालेन तावद् यमुनामुपेत्य कालेन तावद् यमुनामुपेत्य कालेन तावद् यमुनामुपेत्य तत्रोद्धवं भागवतं ददर्श तत्रोद्धवं भागवतं ददर्श तत्रोद्धवं भागवतं ददर्श तत्रोद्धवं भागवतं ददर्श பரம பாகவதாளான உத்தவ சுவாமியை பார்த்தாள். அங்கே யமுனா தீரத்தில் அப்படி யமுனைக்கு வந்து சேர்ந்தாள். க்ஷேத்ராடனம் பண்ணி முடிஞ்சு யமுனா நதிக்கு பக்கம் வந்து சேர்ந்தாள். அவருக்கு பிரபாச க்ஷேத்திரம் போகிறதையே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தன்னுடைய பிரிய பந்துக்கள் துரியோதனாதிகள் திருதராஷ்டிரன் எல்லாரும் போயாச்சு. இப்போது யுதிஷ்டர் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறாள், ஏக சக்கராதிபதியாங்கிறதா தெரிஞ்சு போச்சு. திருப்பி யமுனை நதிக்கு வந்து சேர்ந்தாள்.
யமுனையில் உத்தவ சுவாமியை பார்த்தாள் நாள். அடுத்த ஸ்லோகங்களில் சொல்கிறாள், உத்தவருக்கும் விதுரருக்கும் சமாகம். அது சொல்கிறாள், சவாசுதேவானுச்சரம் பிரசாந்தம் ப்ரஹஸ்பதே பிராக்தனயம் பிரதீதம் ஆலிங்கியகாடம் பிரணயேன பத்ரம் ஸ்வாநாம பிருச்சத் பகவத் பிரஜானாம். ரொம்ப கட்டின்றாள் உத்தவ சுவாமியை. உத்தவ சுவாமி எப்பேற்பட்டவனால், ப்ரஹஸ்பதேஹே பிராக்தனயம் பிரதீதம், ப்ரஹஸ்பதிக்கு குமாரர், அவருடைய சிஷ்யர். அப்பேற்பட்ட உத்தவ சுவாமி பரம பாகவதர், கிருஷ்ணன் மேலே அபாரமான ஒரு பக்தி இருக்கப்பட்டவர். அவரை கட்டின்றாராம். ஆலிங்கியகாடம் பிரணயேன பத்ரம், ரொம்ப சௌஹார்தத்தோடு கூட பிரியத்தோடு கூட உத்தவ சுவாமி ஆலிங்கனம் பண்ணிட்டு கேள்வியில் கேட்டாலாம். என்ன கேள்வி கேட்டாள்னால், ஸ்வாநாம பிருச்சத் பகவத் பிரஜானாம், தன்னுடைய பந்துக்கள்லாம் க்ஷேமமாக இருக்காளான்னு கேட்டாள். அவருக்கு முன்னாடியே தெரியும் பந்துக்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாள்னு தெரியும். இருந்தால் கூட ஒரு சபலம் இவர் மூலமாக கேட்கணுங்கிறதுக்காக, உத்தவ சுவாமியே உங்களுக்கு விஷயம் தெரியுமா, என்ன ஆச்சு, எல்லோரும் சௌக்கியமாக இருக்காளா, நம்ம பந்துக்கள்லாம் க்ஷேமமாக இருக்காளா அஸ்தினாபுரத்துலேன்னு கேள்வி கேட்டாள். அடுத்த பல கேள்விகள் கேட்குறாள் உத்தவ சுவாமியை பார்த்து. கச்சித் புராணௌ புருஷௌ ஸ்வனாபிய பாத்மானுவருத்தேக கிலாவதீர்ணௌ ஆசாத உர்வியாக குஷலம் விதாய கிருதக்ஷணௌ குஷலம் சூரகேஹே. சாக்ஷாத் ராமகிருஷ்ணாதிகள், பலராமன் கிருஷ்ணன் இவாள்லாம் பிரம்மாவனுடைய இச்சைக்குப்படி அவர் பிரார்த்தித்திருந்தபடி இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணவாள். அவள் சூரனுடைய வீட்டில் சௌக்கியமாக இருக்காளான்னு கேட்டாள். கச்சித் குருணாம் பரமசுஹ்ருன்னஹ பாமஸ்ஸ ஆஸ்தே சுகமங்க சௌரிஹி யோ வை ஸ்வஸ்ரீணாம் பித்ருவத் ததாதி வரான் வதான்யோ வரதர்ப்பணேன. எந்த வசுதேவர் குருக்களான எங்களுக்கு ரொம்ப சுகிருதோ, ரொம்ப பிரியமானவரோ, எவர் தன்னுடைய சகோதரிகளுக்கும் சகோதரிகளுடைய பர்த்தாக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் கொடுத்து திருப்தி செஞ்சிருப்பாளோ, அப்பேற்பட்ட இந்த பூஜ்யரான வசுதேவர் சௌக்கியமாக இருக்காளான்னு கேட்டாள். கச்சித் வரூதாதிபதி யதூனாம் பிரத்யும்னாஸ்தே சுகமங்கவீரஹ யம் ருக்மிணி பகவதோபிலேபே ஆராத்ய விப்ரான் ஸ்மரமாதி சர்க்கே. கச்சித் வரூதாதிபதி யதூனாம் பிரத்யும்னாஸ்தே சுகமங்கவீரஹ யம் ருக்மிணி பகவதோபிலேபே ஆராத்ய விப்ரான் ஸ்மரமாதி சர்க்கே. பிராமணாளை ஆராதனை பண்ணி அவளுடைய உதவினால் எந்த ருக்மிணி பகவானையே அடைஞ்சு அந்த பகவான் மூலம் சாக்ஷாத் மன்மதனுடைய அவதாரமான பிரத்யும்னனை புத்திரனாக பெற்றாளோ, அந்த பிரத்யும்னன் சௌக்கியமாக இருக்கானான்னு கேட்டாள். கச்சித் சுகம் சாத்வத விருஷ்ணி போஜ தாஷார்காணாம் அதிபஸ்ஸாஸ்தே எம் அபியஷிஞ்சத் சதபத்ர நேத்ரஹ நிருபாசனாஷாம் பரிஹிருத்திய தூராத். எந்த ஒருவரான அந்த உக்ரசேனர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜாங்கத்தை அடையணுங்கிறதான ஒரு ஆசையே இல்லாதவராக இருந்து, ஆனால் சாத்வசர், யாதவர், போஜர், தாஷார்கர் இவாளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்துருந்த அந்த உக்ரசேனரை பகவான் மறுபடியும் சிம்மாசனத்தில் உட்கார வச்சாரோ, அந்த உக்ரசேனர் சௌக்கியமாக இருக்காளான்னு கேட்டாள். எம் அபியஷிஞ்சதபத்திர நேத்ரஹ நிருபாசனாஷாம் பரிஹிருத்திய தூராத். கச்சித் ஹரேஹே சௌமிய சுதசதிருக்ஷ ஆஸ்தே கிரணீரதினாம் சாது சாம்பஹ அசூதயம் ஜாம்பவதி பிரதாಢ்யா தேவம் குஹம் யோ அம்பிகையா திருதோக்ரே. சுப்பிரமணிய சுவாமியை ஆராதிச்சு, பார்வதி புத்திரனான சுப்பிரமணிய சுவாமியை ஆராதிச்சு கிருஷ்ணன் மூலம் சாம்பன்கிறதான ஒரு குமாரனை அடைஞ்ச அந்த ஜாம்பவதி சௌக்கியமாக இருக்காளான்னு கேட்டாள். அந்த சாம்பன் சௌக்கியமாக இருக்கானான்னு கேட்டாள். அசூதயம் ஜாம்பவதி விரதாಢ்யா தேவம் குஹம் யோ அம்பிகையா திருதோக்ரே. எந்த குஹன்
எந்த சுப்பிரமணியன் அவன் ஆராதிச்சதுனால சாம்பனை அடைஞ்சாலோ அந்த சாம்பன் சௌக்கியமான்னு கேட்டாள். க்ஷேமம் சகச்சித் யுதான ஆஸ்தே யஃப் ஃபால்குனாத் லப்ததனூரகஸ்யः லேபே அஞ்சசாதோக்ஷஜ சேவையைவ கதிம் ததீயாம் யதிபித்துராபாம். எந்த சாத்தியகியானவன் அர்ஜுனன்கிட்டேருந்து தனுர்வேதம் பூராவையும் கற்றுண்டானோ, எவன் பகவான் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்றுருக்கானோ அந்த சாத்தியக்கி சௌக்கியமானு கேட்டாள். க்ஷேமம் சகச்சித் யுதானாஸ்தே யஃப் ஃபால்குனாத் லப்ததனூரகஸ்யः லேபே அஞ்சசாதோக்ஷஜ சேவையைவ கதிம் ததீயாம் யதிபித்துராபாம். இந்த சாத்தியகி தான் தேரை ஓட்டினான் சுவாமிக்கா, அவன் சௌக்கியமாக இருக்கானான்னு கேட்டாள். கச்சித் புதா ஸ்வஸ்தி அனமீவ ஆஸ்தே ஸ்வபல்கபுத்ரோ பகவத் பிரபன்னः யக்ருஷ்ணபாதாங்கித மார்கபாம்சுஷு அச்சேஷ்டத பிரேம விபின்ன தீத்யः. இந்த ஸ்வபல்கன்கிறதான அவருடைய புத்திரனான அக்ரூர சுவாமி சௌக்கியமானு கேட்டால். எப்பேற்பட்ட அக்ரூர் இருந்தார்? கச்சித் புதா ஸ்வஸ்தி அனமீவ ஆஸ்தே ஸ்வபல்கபுத்ரா பகவத் பிரபன்னா. பகவத் பிரபன்னா பரமபாகவதரான அந்த அக்ரூரர் ஸ்வபல்கனுடைய புத்திரர் சௌக்கியமா? அவர் எப்பேற்பட்டவர்? யக்ருஷ்ண பாதாங்கித மார்கபாம்சுஷு அச்சேஷ்டத பிரேம விபின்ன தீர்யா. கிருஷ்ணர் நடந்த இடம் இந்த புழுதி இந்த மண்ணுன்னு தன் உடம்பெல்லாம் கீழே நமஸ்காரம் பண்ணி புரண்டு அந்த மண்ணெல்லாம் தன்னுடைய முதுகில் ஏற்றுண்டாரோ அப்பேற்பட்ட பரமபாகவதான அந்த அக்ரூர சௌக்கியமானு கேட்டாள். கச்சித் சிவம் தேவக போஜபுத்ரியா விஷ்ணு பிரஜாயா இவ தேவமாதுஹு யா வை ஸ்வகர்ப்பேண ததார தேவம் த்ரயீயதா யஜ்ஞவிதானமர்த்தம். கச்சித் சிவம் தேவக போஜபுத்ரியா விஷ்ணு பிரஜாயா இவ தேவமாதுஹு. தேவமாதாவான அதித்தி தேவி எப்படி மகாவிஷ்ணுவை தன் புத்திரனாக அடைஞ்சு பிரகாஷிச்சாலோ, எப்படி வேதங்களெல்லாம் யாகங்கிறதானத்தை உள்ளே அடக்கி வச்சுருக்கோ, அப்படி இவளும் தன்னுடைய கர்ப்பத்தில் இந்த சாக்ஷாத் பகவானை வச்சுட்டு இருந்தாலோ அந்த தேவகி போஜபுத்ரி அவள் சௌக்கியமாக இருக்காளான்னு கேட்டாள். கச்சித் சிவம் தேவக போஜபுத்ரியா விஷ்ணு பிரஜாயா இவ தேவமாதுஹு யா வை ஸ்வகர்ப்பேண ததார தேவம் த்ரயீயதா யஜ்ஞவிதானமர்த்தம். எப்படி யஜ்ஞங்கள் யாகங்கள் பண்ணுறதுனுடைய அர்த்தத்தெல்லாம் வேதம் தன்னுடைய கர்ப்பத்துக்குள்ளே வச்சுருக்கோ அப்படி இந்த பகவானை சொன்னால். ஏன்னா பகவானுக்கு பேரே யஜ்ஞன்னு பேர். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் யஜ்ஞான்ட்டு பகவானுக்கு ஒரு நாமம். அப்படி இந்த தேவகியை பற்றி பிரசம்சித்து சொல்கிறாள். இந்த பகவானை சாக்ஷாத் தன் கர்ப்பத்தில் வச்சுட்டு இருந்தவள் இல்லையா, அவளுடைய குஷலத்தை கேட்டாள். அபி ஸ்விதாஸ்தே பகவான் சுகம் வஹ யஸ்ஸாத்வதாம் காமதுகோ நிருத்தஹ யம் ஆமனந்தி ஸ்மஹி சப்தயோனிம் மனோமயம் சத்வதுரிய தத்துவம். அதாவது அனிருத்தன் சௌக்கியமானு கேட்டாள். அந்த அனிருத்தனை பற்றி சொல்கிறதே சொன்னால் என்ன, பகவான் எல்லா சாஸ்திரத்துக்கும் காரணமானவனும் மனசுக்கு அதிதேவத்தையாக இருக்கப்பட்டவனும் என்று உபாசகால் எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு கேட்குறாளோ அதெல்லாம் கொடுப்பவனுமான பகவானான அந்த அனிருத்தன் சௌக்கியமானு கேட்டாள். பகவான் சௌக்கியமானு கேட்டாள். யமாமனந்தி ஸ்மஹி சப்தயோனிம் மனோமயம் சத்வதுரிய தத்துவம் அபி ஸ்விதன்யே ச நிஜாம்யத் தெய்வம் அனன்யவிருத்யா சமனுவிரதாயே கிருதீக சத்யாத்மஜ சாருதேஷ்ண கதாதயः ஸ்வஸ்தி சரந்தி சௌமிய அபி ஸ்வதோர்பியாம் விஜயாச்சுதாபியாம் தர்மேண தர்ம பரிபாதி சேதும் அபி ஸ்வித் அந்யேச்ச நிஜாத்ம தெய்வம். இந்த உடம்புக்கெல்லாம் வெளிப்பட்ட ஆத்மான்னு ஒன்று இருக்கே, அதுக்கு தெய்வமாக இருக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை யார் நன்னா புரிஞ்சுந்து ஆராதிக்கிறாளோ அப்பேற்பட்ட பகவானுடைய குமாராள் கிருதீகன், சத்யபாமாவுடைய புத்திரன் சாருதேஷ்ணன், இவாளெல்லாம் சௌக்கியமாக இருக்காளான்னு கேட்டாள். கிருதீக சத்யாத்மஜ சாருதேஷ்ண
गदादयः स्वस्ति चरन्ति सौम्ये अपि स्वदोर्भ्यां विजयाच्युताभ्यां धर्मेण धर्मः परिपातिसेतुं दुर्योधनो अतप्यत यत्सभायां साम्राज्यलक्ष्म्या विजयानुवृत्त्या किं वा कृताघेषु अघमत्यमर्षि भीमो अहिवत् दीर्घतमं यमुञ्चत्. எவருடைய சபையில் சாம்ராஜ்ய லக்ஷ்மினால் சர்வ சௌபாகியத்தோடு கூட இருந்துருக்கப்பட்ட அந்த யுதிஷ்டரை பார்த்து துரியோதனோ அதப்பியத எத் சபாயாம், அந்த சபையில் ரொம்ப மனசு தாபப்பட்டார். அந்த துரியோதனன் எந்த சபையில் தாபப்பட்டானோ அப்பேற்பட்ட அந்த தர்மபுத்திரர் கிம்வா கிருதாகேஷு அகமத்யமர்ஷி பீமோ அஹிவத் தீர்க்கதமம் யமுஞ்சத். எந்த சபையில் அவருக்கு காட்டப்பட்ட கொடுமைகளை பார்த்து பீமன் மலப்பாம்பு மாதிரி சீறினானோ அந்த தர்மபுத்திரர் சௌக்கியமாக இருக்காளான்னு கேட்டாள். இது பரியந்தம் இப்போ அத்தியனம் பண்ணுவோம். சவாசுதேவானுச்சரம் பிரசாந்தம் சவாசுதேவானுச்சரம் பிரசாந்தம் சவாசுதேவானுச்சரம் பிரசாந்தம் बृहस्पतेः प्राक्तनयं प्रतीतं बृहस्पतेर्प्राक्तनयं प्रतीतं बृहस्पतेर्प्राक्तनयं प्रतीतम् आलिङ्ग्यगाढं प्रणयेन भद्रम् आलिङ्ग्यगाढं प्रणयेन भद्रम् आलिङ्ग्यगाढं प्रणयेन भद्रम् स्वानामपृच्छद् भगवत्प्रजानां स्वानामपृच्छद् भगवत्प्रजानां स्वानामपृच्छद् भगवत्प्रजानां कच्चित् पुराणो पुरुषौ स्वनाभ्ये कच्चित् पुराणो पुरुषौ स्वनाभ्ये कच्चित् पुराणो पुरुषौ स्वनाभ्ये पाद्मानुवृत्त्येह किलावतीर्णौ पाद्मानुवृत्त्येह किलावतीर्णौ पाद्मानुवृत्त्येह किलावतीर्णौ आसात उर्व्याः कुशलं विधाय आसात उर्व्याः कुशलं विधाय आसात उर्व्याः कुशलं विधाय कृतक्षणौ कुशलं शूरगेः कृतक्षणौ कुशलं शूरगेः कृतक्षणौ कुशलं शूरगेः कच्चित् कुरूणां परमसुहृन्नः कच्चित् कुरूणां परमसुहृन्नः कच्चित् कुरूणां परमसुहृन्नः भामस्स आस्ते सुखमङ्गशौरिः भामस्स आस्ते सुखमङ्गशौरिः भामस्स आस्ते सुखमङ्गशौरिः यो वै स्वसॄणां पितृवद्ददाति यो वै स्वसॄणां पितृवद्ददाति यो वै स्वसॄणां पितृवद्ददाति वरान् वदान्यो वरतर्पणेन वरान् वदान्यो वरतर्पणेन कच्चिद्वरूथाधिपतिर्यदूनां 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 प्रद्युम्न आस्ते सुखमङ्गवीरः प्रद्युम्न आस्ते सुखमङ्गवीरः प्रद्युम्न आस्ते सुखमङ्गवीरः यं रुक्मिणी भगवतोऽभिलेभे यं रुक्मिणी भगवतोऽभिलेभे यं रुक्मिणी भगवतोऽभिलेभे आराध्य विप्रान् स्मरमादिसर्गे आराध्य विप्रान् स्मरमादिसर्गे आराध्य विप्रान् स्मरमादिसर्गे कच्चित् सुखं सात्वतवृष्णिभोज कच्चित् सुखं सात्वतवृष्णिभोज कच्चित् सुखं सात्वतवृष्णिभोज दाशार्हकाणाम् अधिपः स आस्ते दाशार्हकाणाम् अधिपः स आस्ते दाशार्हकाणाम् अधिपः स आस्ते यम् अभ्यषिञ्चत् शतपत्रनेत्रः यमभ्यषिञ्चच्छतपत्रनेत्रः यमभ्यषिञ्चच्छतपत्रनेत्रः नृपासनाशां परिहृत्य दूरात् नृपासनाशां परिहृत्य दूरात् नृपासनाशां परिहृत्य दूरात् कच्चिद्धरेः
सौम्यसुतः सदृक्ष कचिद्धरेः सौम्यसुतः सदृक्ष कचिद्धरेः सौम्यसुतः सदृक्ष आस्ते ग्रणी रथिनां साधु साम्बः आस्ते ग्रणी रथिनां साधु साम्बः आस्ते ग्रणी रथिनां साधु साम्बः असूतयं जाम्बवती व्रताढ्या असूतयं जाम्बवती व्रताढ्या असूतयं जाम्बवती व्रताढ्या देवं गुहं यो अम्बिकया धृतोऽग्रे देवं गुहं यो अम्बिकया धृतोऽग्रे देवं गुहं योऽम्बिकया धृतोऽग्रे क्षेमं स कच्चित् युयुधान आस्ते क्षेमं स कच्चित् युयुधान आस्ते क्षेमं स कच्चित् युयुधान आस्ते यः फाल्गुनात् लब्धधनुरहस्यः यः फाल्गुनात् लब्धधनुरहस्यः यः फाल्गुनात् लब्धधनुरहस्यः लेभेञ्जसाधोक्षजसेवयैव 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 गतिं तदीयां यतिभिर्दुरापां गतिं तदीयां यतिभिर्दुरापां गतिं तदीयां यतिभिर्दुरापां कच्चित् बुधः स्वस्ति अनमीव आस्ते कच्चित् बुधः स्वस्त्यनमीव आस्ते कच्चित् बुधः स्वस्त्यनमीव आस्ते श्वफल्कपुत्रः भगवत्प्रपन्नः श्वफल्कपुत्रो भगवत्प्रपन्नः श्वफल्कपुत्रो भगवत्प्रपन्नः यकृष्णपादाङ्कितमार्गपांसुषु 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 अचेष्टतप्रेम विभिन्नधैर्यः अचेष्टतप्रेम विभिन्नधैर्यः कच्चिच्छिवं देवकभोजपुत्र्या कच्चिच्छिवं देवकभोजपुत्र्या कच्चिच्छिवं देवकभोजपुत्र्या विष्णुप्रजाया इव देवमातुः विष्णुप्रजाया इव देवमातुः विष्णुप्रजाया इव देवमातुः या वै स्वगर्भेण दधार देवं या वै स्वगर्भेण दधार देवं या वै स्वगर्भेण दधार देवं त्रयी यथा यज्ञवितानमर्थं त्रयी यथा यज्ञवितानमर्थं त्रयी यथा यज्ञवितानमर्थम् अपि स्विदास्ते भगवान् सुखं वः अपि स्विदास्ते भगवान् सुखं वः अपि स्विदास्ते भगवान् सुखं वः यः सात्वतां कामदुघो निरुद्धः यः सात्वतां कामदुघो निरुद्धः यः सात्वतां कामदुघो निरुद्धः यमामनन्ति स्म हि शब्दयोनिं यम् आमनन्ति स्म हि शब्दयोनिं यमामनन्ति स्म हि शब्दयोनिं मनोमयं सत्त्वतुरीयतत्त्वं मनोमयं सत्त्वतुरीयतत्त्वं मनोमयं सत्त्वतुरीयतत्त्वम् अपि स्विदन्ये च निजात्मदैवम् अपि स्विदन्ये च निजात्मदैवम् अपि स्विदन्ये च निजात्मदैवम् अनन्यवृत्त्या समनुव्रताये अनन्यवृत्त्या समनुव्रताये अनन्यवृत्त्या समनुव्रताये हृदीकसत्यात्मज चारुदेष्ण हृदीकसत्यात्मज चारुदेष्ण हृदीकसत्यात्मज चारुदेष्ण गदादयः स्वस्ति चरन्ति सौम्य गदादयः स्वस्ति चरन्ति सौम्य गदादयः स्वस्ति चरन्ति सौम्य अपि स्वदोर्भ्यां विजयाच्युताभ्याम् अपि स्वदोर्भ्यां विजयाच्युताभ्याम् अपि स्वदोर्भ्यां विजयाच्युताभ्यां धर्मेण धर्मः परिपाति सेतुं धर्मेण धर्मः परिपाति सेतुं धर्मेण धर्मः परिपाति सेतुं दुर्योधनोतप्यत यत्सभायां दुर्योधनोतप्यत यत्सभायां दुर्योधनोतप्यत यत्सभायां साम्राज्यलक्ष्म्या विजयानुवृत्त्या
சாம்ராஜ்யலக்ஷ்மியா விஜயானுவృత్యా சாம்ராஜ்யலக்ஷ்மியா விஜயானுவృత్యா கிம் வா கிருதாகேஷு அகம் அத்யமர்ஷி கிம் வா கிருதாகேஷு அகமத்யமர்ஷி கிம் வா கிருதாகேஷ்வகமத்யமர்ஷி பீமோ ஹிவத் தீர்घतमं யமுஞ்சத் பீமோ ஹிவத் தீர்घतमं யமுஞ்சத் பீமஹ அஹிவத் தீர்घतमं யமுஞ்சத். எந்த பகவானுடைய அங்கிரி யுகங்கள் பாதங்கள் அந்த யுத்த பூமியில் இறங்கி அவர் நடந்தபோது பொறுக்காமல் இருந்ததோ. ஏன்னா பகவான் அர்ஜுனுடைய தேர்லேருந்து கீழே குதித்து சண்டை போட ஆரம்பித்தாள் கதையினால். அதை தாங்கித்தான் அதை பூமி பொறுக்க முடியலையாம். சுவாமி கீழே இறங்கிவிட்டார்னு பூமியால் பொறுக்க முடியலையாம். அது சொல்கிறாள். அப்படியே அர்ஜுனனை காப்பாற்றிருக்காள் சுவாமி. மார்க்கம் கதாயாச்சரதோ விசித்திரம். கதையை சுழற்றின்று அந்த அர்ஜுனனை காப்பாற்றினாள் சுவாமி. கச்சித் யசோதாரதயூதபானாம் காண்டீவதன்வோ பரதாரிராஸ்தே. காண்டீவத்தை வச்சுருந்த அர்ஜுனன் அவனை சுவாமி காப்பாற்றினாலே. அவன் எப்பேற்பட்டவன்? அந்த அர்ஜுனன் பரமேஸ்வரனையே சந்தோஷப்படுத்திவிட்டான். அவர் ஒரு தடவை கிராதனாய் வேடனாக வந்தபோது அவர் உடம்பெல்லாம் தன்னுடைய அம்பை போட்டு மூடிவிட்டான். அலக்ஷிதோ யச்சர கூட்டகூடோ மஹயா கிராத்தோ கிரிஷஸ்து தோஷ. அப்பேற்பட்ட அந்த அர்ஜுனன் அவன் சௌக்கியமானு கேட்டாள். யமௌ தஸ்வித் தனயௌ பிருதாயாஹ பார்த்தைர்மிருதௌ பக்ஷ்மபிர் அக்ஷிணீவ ரேமாத உத்தாய மிருதே ஸ்வரிக்தம் பராத் சுபர்ணௌ இவ வஜ்ரிக் வக்ராத். யமௌ தஸ்வித் தனயௌ பிருதாயாஹ பார்த்தைர்மிருதௌ பக்ஷ்மபிர் அக்ஷிணீவ ரேமாத உத்தாய மிருதே ஸ்வரிக்தம் பராத் சுபர்ணௌ இவ வஜ்ரிவக்ராத். எவ்வாறு கருடன் இந்திரன்கிட்டேருந்து அமிர்தத்தை பிடுங்கித்தோ அப்படி குந்தியினுடைய ஸ்தன்யத்தை பானம் பண்ண அந்த மாதிரி புத்திராளான நகுல சகதேவாள் சௌக்கியமாக இருக்காளா? ஏன்னா அவள் துரியோதனங்கிட்டேருந்து ராஜ்யத்தை பிடுங்கினாலாம். அதுக்கு உபமானம் சொல்கிறாள். எப்படி கருடன் அமிர்தத்தை தேவேந்திரன்கிட்டேருந்து பிறந்தா பிடுங்கினானோ அப்படின்னாள். யமௌ உதஸ்வித் தனயௌ பிருதாயாஹ பார்த்தைர்மிருதோ பக்ஷ்மபிரக்ஷிணீவ ரேமாத உத்தாய மிருதே ஸ்வரிக்தம் பராத் சுபர்ணௌ இவ வஜ்ரிவக்ராத். அஹோ பிருதாபி த்ரியதேர்பகார்த்தே ராஜர்ஷிவர்ஜேண வினாபிதேன யஸ்த்வேக வீரோ அதிரதோ விஜிக்யே தனுர்த்விதீயः ககுபச்சதஸ்ரஹ. பிருத்தே அந்த குந்தி பர்த்தா இல்லாமல் இருந்தும் கூட இந்த குழந்தைகளுக்காகவே உசிரை வச்சுட்டு இருந்தாளே. அஹோ பிருதாபி த்ரியதேர்பகார்த்தே ராஜர்ஷிவர்ஜேண வினாபிதேன. ராஜர்ஷியான அந்த பாண்டு இல்லாத பொழுதிலும் கூட அந்த உசிரை எதுக்காக வச்சுட்டு இருந்தாள்னா இந்த குழந்தைகளுக்காக வச்சுட்டு இருந்தாளே. எப்பேற்பட்ட பாண்டு அவன்! ரெண்டாவது அம்பு வச்சுட்டு இந்த 4 திக்கையும் ஜெயிச்சவன். யஸ்த்வேக வீரஹ அதிரதோ விஜிக்யே தனுர்த்விதீய ககுபச்சதஸ்ரஹ. அந்த பிருதா குந்தி தேவி சௌக்கியமாக இருக்காளா? சௌம்யானுஷோச்சே தம் அதः பதந்தம் பிராத்ரே பரேதாய விதுத்ருஹேயः நிர்யாபிதோ ஏன சுஹ்ருத் ஸ்வபுர்யா அகம் ஸ்வபுத்ரான் சமனுவ்ரதேன. எனக்கு என் பிராத்தாவான திருதராஷ்டிரன் நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்? சௌம்யானுஷோச்சே தம் அதः பதந்தம் பிராத்ரே பரேதாய விதுத்ருஹேயः நிர்யாபிதோ ஏன சுஹ்ருத் ஸ்வபுர்யா. என்னுடைய புரியான அஸ்தினாபுரத்தை விட்டு நான் விரட்டப்பட்டேன். ஏன்? அகம் ஸ்வபுத்ரான் சமனுவ்ரதேன. தன் குழந்தைகள் சொன்ன அதர்மமான விஷயத்தை காதில் வச்சுண்டு அதுக்கு எதிர்த்து பேசாமல் அவன் என்னையும் விரட்டி அடித்தானே, அதை நினச்சி எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குதுன்னு அதையும் சொன்னாள். சோகம் ஹரேர்
மத்யவிடம்பனேன திருஷோ நிருணாம் சாலயதோ விதாதுः நான்யோபலக்ஷ்யः பதவீம் பிரசாதாத் சராமி பஷ்யன் கதவிஸ்மயோத்ர சோகம் ஹரேர் மத்யவிடம்பனேன திருஷோ நிருணாம் சாலயதோ விதாதுः நான்யோபலக்ஷ்யः பதவீம் பிரசாதாத் சராமி பஷ்யன் கதவிஸ்மயோத்ர. ஆச்சரியமாக நான் இந்த பூலோகம் முழுக்க என்னை யாரும் கண்டுகொள்ளாதபடி வேஷத்தை போட்டு நான் இப்படி பர்யடனம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பகவானை நினச்சி ஆச்சரியப்படுறேன். சுவாமி பரம்பொருள் ஈசன் மத்திய விடம்பனேன மனுஷன் மாதிரி ரூபம் போட்டு எல்லாரையும் மயக்கி ஏமாத்தின்னு இருக்காள். அந்த பரமாத்மா கிருஷ்ணன் சாக்ஷாத் ஈஸ்வரன். அதை நினச்சி சராமி பஷ்யன்கத விஸ்மயோத்திர ரொம்ப ஆச்சரியத்தோடு கூட இந்த பூலோகத்தில் யாரும் என்னை யாருன்னு கண்டுகொள்ள முடியாதபடி நான் இப்படி பர்யட்டனம் பண்ணிட்டு இருக்கேன். நூனம் நிருபாணாம் திரிமத உத்பதானாம் மஹீம் முஹு சாலயதாம் சமுபிஹி வதாத் பிரபன்னாதி ஜிஹீர்ஷயேஷः அபி உபைக்ஷதாகம் பகவான் குருணாம் நூனம் நிருபாணாம் திரிமத உத்பதானாம் திரிமிதோத்பதானாம் மஹீம் முஹு சாலயதாம் சமுபிஹி வதாத் பிரபன்னாதி ஜிஹீர்ஷயேஷः அபி உபைக்ஷதாகம் பகவான் குருணாம். 3 விதமான மதம் இருக்குது மனுஷனுக்கு. திரிமதோத்பதானாம் என்ன 3 விதமான மதங்கள்? வித்யா மதம், தனமதம், குலமதம். வித்யா மதம் நான் ரொம்ப படிச்சுட்டோம், பெரிய பிஹெச்டி ஹார்வர்டு எம்ஐடி கொலம்பியா அப்படின்ட்டு அந்த வித்யா மதம் தான் என்ன மாதிரி படித்தவன் யார் கிடையாதுன்னு ஒரு எண்ணம். அது வித்யா மதம். தனமதம் 401Kல 10-15 மில்லியன் ஆகிடுத்து. நான் ரொம்ப சொத்து சேர்த்துட்டேன், $100 மில்லியன் சொத்து இருக்குது எனக்கு அப்படிங்கிறத நினச்சி அந்த தனமதம். குலமதம் நான் பெரிய பிராமணோத்தமன், நான் பிறந்தது நித்யாக்னிஹோத்திரிகளோட வம்சத்தில் பிறந்தவன். இவன் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டான், இருந்தால் கூட இவனுடைய கொள்ளுத்தாத்தா சோமயாகம் பண்ணியிருப்பார். அதனால் குலமதம் தான் பிராமணன்கிறதான ஒரு மதம். இப்படி 3 விதமான மதங்கள் மனுஷனை ஆட்டுமாம். அப்படி இந்த நூனம் நிருபாணாம் திரிமிதோத்பதானாம் 3 விதமான மதங்கள்னால ஆட்டப்பட்ட ராஜாக்கள் கொடிய ராஜாக்களானாள். அவள் இந்த லோகத்தை பாரத தேசத்தை ரொம்ப கொடியாக பண்ணாள். அவள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணுங்கிறதுக்காகவே பொறுத்துன்னு இருந்தார் சுவாமி. என்னத்தை பொறுத்துன்னு இருந்தார்? அந்த துரியோதனாதிகள் பண்ணின அட்டூழியத்தை அப்போவே கண்டிச்சிருக்க முடியும், அவருக்கு சக்தி இருந்தது. வதாத் பிரபன்னாதி ஜிஹீர்ஷயேஷः அபி உபைக்ஷதாகம் பகவான் குருணாம் துரியோதனாதிகள் பண்ண அட்டூழியத்தை அன்றைக்கே அவர் சக்கராயுதத்தால் பண்ணியிருக்க முடியும், ஆனால் பண்ணலை. ஏன்னால் அதை வியாஜமாக வச்சுன்னு இந்த கொடிய துஷ்ட அரசாள் அவள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணுங்கிறதாக ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணாரே இந்த பிரபு. அஜஸ்ய ஜன்மோத்பதநாசனாய கர்மாணிய கர்த்து கிரகணாய பும்சாம் நனு அந்யதா கோ அர்ஹதி தேகயோகம் பரோ குணானாம் உத கர்மதந்திரம். அழகான கேள்வி சொன்னாள். அஜஸ்ய ஜன்மோத்பதநாசனாய கர்மாணிய கர்த்து கிரகணாய பும்சாம். எப்பேற்பட்ட ஒரு பரம்பொருள் அவனுக்கு அஜனனோ அஜஸ்ய ஜென்மாவே கிடையாத அவருக்கு ஒரு தேகத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஜென்மாவை சுவாமி அவதாரங்கள்னால பண்ணிண்டாள். இதுக்கு அதே மாதிரி எவருக்கு கர்மாவே கிடையாதோ அவர் இந்த பூலோகத்தில் இறங்கி வேலைகள் செய்ய ஆரம்பித்தார், கர்மாவை ஸ்வீகரிச்சுட்டாள். என்னத்துக்காகனா எல்லாம் லோகபாலனம், லோகத்தை பரிபாலனம் பண்ணும், பிரபன்னாளை சம்ரட்சிக்கணும், அயோக்கியாலெல்லாம் சம்ஹாரம் பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தில் இப்படி சுவாமி அவதாரம் பண்ணுவதற்காக தனக்கு பிறப்பு என்பது கிடையாட்டா கூட பிறந்தார். அஜஸ்ய ஜன்மோத்பத நாசனாய கர்மாணிய கர்த்து கிரகணாய பும்சாம் நனு அந்யதா கோ அர்ஹதி தேகயோகம்
பரோகுணானாம் உத கர்மதந்திரம் எல்லாவிட்டால் இந்த பரம்பொருளான குணாதீதனான அவருக்கு பிறப்பு தேகம் என்பதால் தான் உண்டா? இது ஆச்சரியமல்லவா நாள். தஸ்ய பிரபன்னாகில லோகபானாம் அவஸ்திதானாம் அனுசாசனே ஸ்வே அர்த்தாய ஜாதஸ்ய யதுஷு அஜஸ்ய வாத்தாம் சகே கீர்த்தய தீர்த்த கீர்த்தேஹே. ஆகினால எல்லா லோகபாலாள் பிரபன்னாள் அவளெல்லாம் ரட்சிக்க வேண்டி எந்த பகவான் ஜென்மா எடுத்தாரோ அப்பேற்பட்ட அந்த அஜனனான பகவானுடைய ஜென்மா எடுத்த கதையை, அவருடைய கீர்த்தியை, பகவத் கீர்த்தியே உன் வாயால் நான் கேட்கணும், நீ சொல்லணும்னு சொல்லி உத்தவ சுவாமியை பார்த்து கேட்டு அவரை ஆலிங்கனம் பண்ணாள் விதுரர் என்பதாக சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். ஸ்ரீ ஹரயே நமः इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे प्रथमोऽध्यायः. ஸ்ரீ ஹரே நமः. இப்போ இதெல்லாம் இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். யஸ்யாங்கிரிபாதம் ரணபூர்ணசேः யஸ்யாங்கிரிபாதம் ரணபூர்ணசேः யஸ்யாங்கிரிபாதம் ரணபூர்ணசேः மார்கம் கதாயாश्चरतो விசித்ரம் மார்கம் கதாயாश्चरतो விசித்ரம் மார்கம் கதாயாः चरतो விசித்ரம் கச்சித் யசோதா ரதயூதபானாம் கச்சித் யசோதா ரதயூதபானாம் கச்சித் யசோதா ரதயூதபானாம் காண்டீவதன்வோ பரதாரிர ஆஸ்தே गाण्डीवधन्वो परतारिरास्ते गाण्डीवधन्वो परतारिरास्ते अलक्षितो यच्छरकूटगूढः अलक्षितो यच्छरकूटगूढः अलक्षितो यच्छरकूटगूढः मायाकिरातो गिरिशस्तुतोष मायाकिरातः गिरिशस्तुतोष मायाकिरातः गिरिशस्तुतोष यमौ उतस्वित् तनयौ पृथायाः यमौ उतस्वित् तनयौ पृथायाः पार्थैर्वृतौ पक्ष्मभिरक्षिणीव पार्थैर्वृतौ पक्ष्मभिः अक्षिणीव पार्थैर्वृतौ पक्ष्मभिरक्षिणीव रेमात उद्दाय मृधे स्वरिक्थं रेमात उद्दाय मृधे स्वरिक्थं रेमात उद्दाय मृधे स्वरिक्थं परात् सुपर्णौ इव वज्रिवक्त्रात् परात् सुपर्णौ इव वज्रिवक्त्रात् परात् सुपर्णौ इव वज्रिवक्त्रात् अहो पृथापि ध्रियतेर्भकार्थे अहो पृथापि ध्रियतेर्भकार्थे अहो पृथापि ध्रियतेर्भकार्थे राजर्षिवर्येण विनापितेन राजर्षिवर्येण विनापितेन राजर्षिवर्येण विनापितेन यस्त्वेकवीरः अधिरथो विजिज्ञे यस्त्वेकवीरो अधिरथो विजिज्ञे यस्त्वेकवीरो अधिरथो विजिज्ञे यस्त्वेकवीरो अधिरथो विजिज्ञे धनुर्द्वितीयः ककुभश्चतस्रः धनुर्द्वितीयः ककुभश्चतस्रः धनुर्द्वितीयः ककुभश्चतस्रः धनुर्द्वितीयः ककुभश्चतस्रः सौम्यानुशोचे तमधः पतन्तं सौम्यानुशोचे तमधः पतन्तं सौम्यानुशोचे तमधः पतन्तं भ्रात्रे परेताय विदुद्रुहेयः भ्रात्रे परेताय विदुद्रुहेयः भ्रात्रे परेताय विदुद्रुहेयः निर्यापितो येन सुहृत्स्वपुर्या निर्यापितो येन सुहृत्स्वपुर्या निर्यापितो येन सुहृत्स्वपुर्या अहं स्वपुत्रान् समनुव्रतेन अहं स्वपुत्रान् समनुव्रतेन अहं स्वपुत्रान् समनुव्रतेन सोऽहं हरेर्मत्यविडम्बनेन
सोऽहं हरेर्मत्यविडम्बनेन सोऽहं हरेर्मत्यविडम्बनेन दृशो नृणां चालयतो विधातुः दृशो नृणां चालयतो विधातुः दृशो नृणां चालयतो विधातुः नान्योपलक्ष्य पदवीं प्रसादात् नान्योपलक्ष्यः पदवीं प्रसादात् नान्योपलक्ष्य पदवीं प्रसादात् चरामि पश्यन् गतविस्मयोऽत्र चरामि पश्यन् गतविस्मयोऽत्र चरामि पश्यन् गतविस्मयोऽत्र नूनं नृपाणां त्रिमद उत्पथानां नूनं नृपाणां त्रिमदोत्पथानां नूनं नृपाणां त्रिमदोत्पथानां महीं मुहुः चालयतां चमूभिः महीं मुहुश्चालयतां चमूभिः महीं मुहुश्चालयतां चमूभिः वधात् प्रपन्नाति जिहीर्षयेशः वधात् प्रपन्नाति जिहीर्षयेशः वधात् प्रपन्नाति जिहीर्षयेशः अपि उपैक्षताघं भगवान् कुरूणाम् अपि उपैक्षताघं भगवान् कुरूणाम् अपि उपैक्षताघं भगवान् कुरूणाम् अजस्य जन्मोत्पथनाशनाय अजस्य जन्मोत्पथनाशनाय अजस्य जन्मोत्पथनाशनाय कर्माण्यकर्तुः ग्रहणाय पुंसां कर्माण्यकर्तुः ग्रहणाय पुंसां कर्माण्यकर्तुर्ग्रहणाय पुंसां ननु अन्यथा को अर्हति देहयोगं नन्वन्यथा को अर्हति देहयोगं नन्वन्यथा कोऽर्हति देहयोगं नन्वन्यथा कोऽर्हति देहयोगं परो गुणानाम् उत कर्मतन्त्रं परो गुणानाम् उत कर्मतन्त्रं परो गुणानाम् उत कर्मतन्त्रं तस्य प्रपन्नाखिललोकपानां तस्य प्रपन्नाखिललोकपानां तस्य प्रपन्नाखिललोकपानाम् अवस्थितानाम् अनुशासने स्वे अवस्थितानाम् अनुशासने स्वे अवस्थितानाम् अनुशासने स्वे अर्थाय जातस्य यदुषु अजस्य अर्थाय जातस्य यदुष्वजस्य अर्थाय जातस्य यदुष्वजस्य वार्तां सखे कीर्तयतीर्थकीर्तेः वार्तां सखे कीर्तयतीर्थकीर्तेः वार्तां सखे कीर्तयतीर्थकीर्तेः ओम श्री हरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे प्रथमोऽध्याय श्री हरे नमः இப்பொழுது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्री हरे नमः अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे प्रथमोऽध्यायः श्री हरे नमः. श्रीशुक उवाच एवमेतत्पुरा पृष्टः मैत्रेयो भगवान् किल क्षत्रावनं प्रविष्टेन त्यक्त्वा स्वगृहमृद्धिमत् यद्वा अयं मन्त्रकृद्वः भगवान् अखिलेश्वरः पौरवेन्द्रगृहं हित्वा प्रभिवेशात्मसात् कृतं. राजोवाच कुत्र क्षत्तुर्भगवता मैत्रेयेणास सङ्गमः कदा वा सह संवाद एतद्वर्णयनः प्रभो न ह्यल्पार्थोदयस्तस्य विधुरस्यामलात्मनः तस्मिन् वरीयसि प्रश्नः साधुवादोपबृंहितः. सूत उवाच स एवं ऋषिवद्योऽयं पृष्टो राज्ञा परीक्षिता प्रत्याहतं सुबहुवित् प्रीतात्मा श्रूयतामिति. श्रीशुक उवाच यदा तु राजा स्वसुतान् साधून् पुष्णन्न धर्मेण विनष्टदृष्टिः भ्रातुर्यविष्ठस्य सुतान् विबन्धून् प्रवेश्य लाक्षा भवने ददाह. यदा सभायां कुरुदेवदेव्याः केशाभिमर्शं सुतकर्मगर्ह्यं
न वारयामास नृपस्नुषायाः स्वास्त्रैर्हरन्त्याः कुचकुङ्कुमानि द्यूते त्वधर्मेण जितस्य साधोः सत्यावलम्बस्य वनं गतस्य न याचतोदात् समयेन दायं तमोजुषाणो यद् अजातशत्रोः यदा च पार्थप्रहितः सभायां जगद्गुरुर्यानि जगादकृष्णः न तानि पुंसाम् अमृतायनानि राजोरुमेने क्षतपुण्यलेशः यदोपहूतो भवनं प्रविष्टः मन्त्राय पृष्टः किल पूर्वजेन अथाहतन्मन्त्रदृशां वरीयान् यन्मन्त्रिणो वैदुरिकं वदन्ति अजातशत्रोः प्रतियच्छदायं तितिक्षतो दुर्विषहं तवागः सहानुजो यत्र वृकोदराहिः श्वसन् रुषायत् त्वमलं बिभेषि पार्थास्तु देवो भगवान् मुकुन्दः गृहीतवान् सक्षिति देवदेवः आस्ते स्वपुर्यां यदु देवदेवः विनिर्जिताशेषनृदेवदेवः स एष दोषः पुरुषद्विडास्ते गृहान् प्रविष्टोऽयम् अपत्यमत्या पुष्णासि कृष्णाद्विमुखो गतश्रीः त्यजाश्वशैवं कुलकौशलाय इत्यूचिवान् तत्र सुयोधनेन प्रवृद्धकोपस्फुरिताधरेण असत्कृतः सत्पृगणीयशीलः क्षत्तासकर्णानुजसौबलेन कयेन मत्रोपजुहावजिह्वं दास्याश्रुतं यत् बलिनैव पुष्टः तस्मिन् प्रतीपः परकृत्य आस्ते निर्वास्यतामाशु पुराश्वसानः स्वयं धनुर्द्वारि निधाय मायां भ्रातुः पुरो मर्मसु ताडितोऽपि स इत्थम् अत्युल्बणकर्णबाणैः गतं यथो यान् उरुमानयानः स निर्गतः कौरवपुण्यलब्धः गजाह्वयात् तीर्थपदपदानि अन्वाक्रमत् पुण्यचिकीर्षयोर्व्याम् अधिष्ठितो यानि सहस्रमूर्तिः पुरेषु पुण्योपवनाद्रिकुञ्जेषु अपङ्कतो येषु सरित्सरस्सु अनन्तलिङ्गैः समलङ्कृतेषु चचारतीर्थायतनेषु अनन्यः गाम्पर्यटन्मेध्यविविक्तवृत्तिः सदाप्लुतो अधः शयनोऽवधूतः अलक्षितस्वैः अवधूतवेषो व्रतानि चेरे हरितोषणानि इत्थं व्रजन् भारतमेव वर्षं कालेन यावद्गतवान् प्रभासं तावच्छशास क्षितिमेकचक्राम् एकातपत्राम् अजितेन पार्थः तत्राथ शुश्राव सुहृद्विनष्टिं वनं यथा वेणुजवह्निसंश्रयं संस्पर्धया दग्धमथानुशोचन् सरस्वतीं प्रत्यगियाय तूष्णीं तस्यां तृतस्य उशनसो मनोश्च पृथोरथाग्नेः असितस्य वायोः तीर्थं सुदासस्य गवां गुहस्य यच्छ्राद्धदेवस्य स आशिषेवे अन्यानि चेह द्विजदेवदेवैः कृतानि नानायतनानि विष्णोः प्रत्यङ्गमुख्याङ्कितमन्दिराणि यद्दर्शनात् कृष्णमनुस्मरन्ति ततस्तु अतिव्रज्य सुराष्ट्रमृद्धं सहुवीरमत्स्यान् कुरुजाङ्गलांश्च कालेन तावद् यमुनामुपेत्य तत्रोद्धवं भागवतं ददर्श स वासुदेवानुचरं प्रशान्तं बृहस्पतेः प्राक्तनयं प्रतीतम् आलिङ्ग्यगाढं प्रणयेन भद्रं स्वानामपृच्छद् भगवत्प्रजानां कच्चित् पुराणौ पुरुषौ स्वनाभ्य पाद्मानुवृत्तेः किलावतीर्णौ आसात ऊर्व्याः कुशलं विधाय कृतक्षणौ कुशलं शूरगेः कच्चित् कुरूणां परमः सुहृन्नः भामः स आस्ते सुखमङ्गशौरिः यो वै स्वश्रीणां पितृवद्ददाति वरान्वदान्यो वरतर्पणेन कचित् वरूताधिपतिर्यदूनां प्रद्युम्नास्ते सुखमङ्गवीरः यं रुक्मिणी भगवतो अभिलेभे आराध्य विप्रान् स्मरमादिसर्गे कच्चित् सुखं सात्वतवृष्णिभोज दाशार्हकाणां
अधिपः आस्ते यम् अभ्यषिञ्चत् शतपत्रनेत्रः नृपासनाशां परिहृत्य दूरात् कच्चित् हरेः सौम्यसुतः सदृक्ष आस्ते अग्रणी रथिनां साधुसाम्बः असूतयं जाम्बवती व्रताढ्या देवं गुहं यो अम्बिकया धृतोऽग्रे क्षेमं स कच्चित् युयुधान आस्ते यः फाल्गुनात् लब्धधनुरहस्यः लेभेञ्जसाधोक्षजसेवयैव गतिं तदीयां यतिभिर्दुरापां कच्चिद्बुधः स्वस्ति अनमीव आस्ते श्वफल्कपुत्रो भगवत्प्रपन्नः यः कृष्णपादाङ्कितमार्गपांसुषु अचेष्टतप्रेम विभिन्नधैर्यः कच्छिच्छिवं देवकभोजपुत्र्या विष्णुप्रजाया इव देवमातुः या वै स्वगर्भेण दधारदेवं त्रयी यथा यज्ञवितानमर्थम् अपि स्विदास्ते भगवान् सुखं वः यः सात्वतां कामदुघो अनिरुद्धः यम् आमनन्ति स्म हि शब्दयोनिं मनोमयं सत्त्वतुरीयतत्त्वम् अपि स्विदन्ये च निजात्मदैवम् अनन्यवृत्त्या समनुव्रताये हृदीकसत्यात्मज चारुदेष्ण गदादयः स्वस्ति चरन्ति सौम्ये अपि स्वदोर्भ्यां विजयाच्युताभ्यां धर्मेण धर्मः परिपाति सेतुं दुर्योधनो अतप्यत यत्सभायां साम्राज्यलक्ष्म्या विजयानुवृत्त्या किं वा कृताघेष्वघम् हत्यमर्षि भीमो अहिवत् दीर्घतमं व्यमुञ्चत् यस्याङ्घ्रीपातं रणभूर्नसेः मार्गं गदायाचरतो विचित्रं कच्चिद् यशोधारथयूथपानां गाण्डीवधन्वो परतारिरास्ते अलक्षितो यच्छरकूटगूढः मायाकिरातो गिरिशस्तुतोष यमौ उतस्वित् तनयौ पृथायाः पार्थैर्वृतौ पक्ष्मभिरक्षिणीव रेमात उद्दाय मृधे स्वरिक्थं परात् सुपर्णौ इव वज्रिवक्त्रात् अहो पृथापि ध्रियतेर्भकार्थे राजर्षिवर्येण विनापि तेन यस्त्वेकवीरो अधिरथो विजिग्ये धनुर्द्वितीयककुभश्च तस्रः सौम्यानुशोचे तमधः पतन्तं भ्रात्रे परेताय विदुद्रुहेयः निर्यापितो येन सुहृत्स्वपुर्या अहं स्वपुत्रान् समनुव्रतेन सोऽहं हरेर्मत्यविडम्बनेन दृशो नृणां चालयतो विधातुः नान्योपलक्ष्यः पदवीं प्रसादात् चरामि पश्यन् गतविस्मयोऽत्र नूनं नृपाणां त्रिमदोत्पथानां महीं चालयतां च मूभिः वधात् प्रपन्नातिजिहीर्षयेषः अपि उपेक्षताघं भगवान् कुरूणाम् अजस्य जन्मोत्पथनाशनाय कर्माणि अकर्तुः ग्रहणाय पुंसां नन्वन्यथा को अर्हति देहयोगं परो गुणानामुत कर्मतन्त्रं तस्य प्रपन्नाखिललोकपानाम् अवस्थितानाम् अनुशासने स्वे अर्थाय जातस्य यदुष्वजस्य वार्तां सखे कीर्तयतीर्थकीर्तेः ॐ श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे प्रथमोऽध्यायः श्रीहरे नमः இவ்வாறாக முதல் அத்தியாயம் 3வது ஸ்கந்தத்தில் முடியுது. ஒரு சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्ददायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय
पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीतदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरये नमः।